லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் நாம் பல பதிவுகளை பார்த்து கொண்டே வர்றோம். இன்னைக்கு சவுத் ஃபேஸிங்கில் 1 BHK 2 BHK 3 BHK உள்ள அருமையான வாஸ்து வரைபடங்களை பார்க்க போகிறேங்க. ஸோ இந்த பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கொரோனா காலத்தில் ஊரடங்கு நேரத்தில் வீட்டிலே இருங்க. அரசு சொல்கிற விதிமுறைகளை நாம் கடைபிடிப்போம். மற்றும் வெளியே போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டால் மாஸ்க் அணிஞ்சு போங்க. வீட்டுக்கு வந்தவுடனே கண்டிப்பாக நல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் முதல் அப்பா அம்மா வயசானவங்க வரைக்கும் இருப்பாங்க. இது ஒரு தொற்றுங்கிறதுனால அதிகமாக பரவுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசு சொல்கிற வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றும். வரைபடத்தை பார்ப்போம். முதல் வரைபடம் 28 39 உள்ள அளவுங்க. ஸோ இது சவுத் ஃபேஸிங் தெற்க பார்த்துருக்கு. ஸோ இதில் 5G நம்ம ஃபாலோ பண்ணணும். 5Gங்கிறது என்ன சார்? 5Gங்கிறது போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க், இங்கேயும் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். இது தாங்க 5G. 4Cங்கிறது உள்ளே போகணும். 3R அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கும் கன்னிராசிக்கும் மகர ராசிக்கும் 9, 18, 27 பிறந்தவங்களுக்கும் தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். இப்போ பிளான் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கும், பட் அளவு சின்ன சின்ன சேஞ்சஸோடு இருக்கும். சரிங்களா? ஸோ அக்னி மூலையில் கிச்சனு, ஹால் நல்லா சென்டராக பெரிய ஜன்னல், ஈசானத்தில் பூஜை அறை, இது வழியாக தான் தெய்வ சக்தி வரும். கிழக்க வேணும்னா வடக்க வேணும்னா ஒரு ஜன்னல் வச்சுக்கோங்க. கன்னி மூலையில் பெட்ரூம் 2 ஜன்னல், டாய்லெட்டு, சர்வீஸு, டாய்லெட்டு. வாயு மூலை சார்ந்ததில் ஒரு பெட்ரூம் 16க்கு 10. அருமையான ஒரு பிளானு. இதுக்கு குழிப்புறத்தை நாங்கள் பார்த்துருக்கிறது 137 குழி. மீதத்தில் வர்றது கருடமனை, அருமையான மனை இருக்கணும். கருடமனை, சிம்மமனை, பசுமனை. குழந்தை குட்டி வேணும்னா பசுமனை வச்சுக்கோங்க. 99 வருடம் இருக்கும் இந்த பில்டிங். கட்டினவனும் கட்டி கொடுத்தவனும் அந்த வாதியும் பிரதிவாதியும் மறைந்து போனாலும் அந்த கேஸ் மட்டும் நிற்குமா? அது மாதிரி கட்டினவரும் போயிடுவார், கட்டி கொடுத்தவரும் போயிடுவார். ஆனால் பில்டிங் மட்டும் இருக்கும். 99 வருஷம். வரவு சுகம் 8. யோனி 3 சிம்மம், ஜெயமும் கீர்த்தியும் உண்டாகும். 1வது வரைபடத்தில் அருமையான ஒரு விளக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறோம். ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி, செவ்வாய் ஆட்சி உச்சம் எல்லாம் எழுதிட்டேன். முதல் வரைபடம் பார்த்துட்டோம். 2வது வரைபடத்தை போவோம். 22க்கு 28 77 குழிங்க. முதல் குழி கணக்கில் சொல்லிடுறேன். இப்போ 77 குழி, 79 வருடம் இருக்கும். 5 பசுமனை. பசுமனை நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு? குழந்தை குட்டி நிறையா இருக்கும். இந்த பெட்ரூம் கணவன் மனைவி பயன்படுத்தா முதல்ல ஆண் குழந்தை பிறக்கும், முன்னையும் பெண் குழந்தை பிறக்கும். இல்லை 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை. அருமையாக ஆரோக்கியமாக சுகப்பிரசவம் உண்டாகும். இன்றைக்கி சுகப்பிரசவங்கிறதே ஒரு பெரிய ஏதோ ஒரு சாதனை மாதிரி ஆயிடுச்சு. 5 பசுமனையை வச்சு கட்டிங்கன்னா அசால்ட்டாக நடக்கும். வரவு நாள் கீர்த்தியும் சௌரியம் உண்டாகும். யோனி யானை குடும்பம் பெரிய விருத்தியாக இருக்கும். சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது. இந்த கணவன் மனைவிக்கு எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவும் இருக்காது. ஜாதகம் பார்க்கும்போது குருவும் சுக்கிரனும் 6, 8 இருந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக சண்டை சச்சரவு வந்துடும். அதே மாதிரி வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது குரு சுக்கிரன் 6, 8 இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு இந்த வீட்டில் எந்த விதமான செலவும் இல்லை. குடும்பத்தில் பார்த்தோம்னாக்கா யானை யோனி குடும்பம் அதிகமாக விருத்தி இருக்கும். ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூமு, கிச்சன் வாயுவில் போட்டிருக்கோம். ஸோ பூஜரும் இந்த இடத்துல நீங்கள் கண்ணியில் போட்டுக்கங்க. இதில் 2வது வரைபடம். ஓகே, 3வது பார்ப்போம். 3வது வரைபடம். இது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அக்னியில் வாசல், ஹாலு, இப்படியே போனோம்னா வாயுவில் கிச்சன், ஓடிஎஸ், வாயுவில் டாய்லெட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாடிப்படி இப்படி ஏறி வருவாங்க. 10க்கு 10 ஒரு பெட்ரூம், இங்கிட்டு ஒரு பெட்ரூம், டாய்லெட், இந்த இடத்துல ஒரு டாய்லெட். இட் இஸ் ஏ பெஸ்ட் பிளான் ஃபார் 37க்கு 11. அருமையானதுங்க. 2 பெட்ரூம், கீழே ஹாலு, போட்டிக்கோ, கிச்சனு போதும் இல்லைங்களா? மேலே 2 பெட்ரூம் போட்டிருக்கோம். 4வது பார்ப்போம். கிச்சனு, டைனிங்கு 33, 39. இந்த 5Gங்கிறது எல்லாம் முன்னையும் சொல்லிக்கிட்டே வரலை. சரிங்களா? அதனால் அதை முன்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. பூஜை இதே பூஜை ரூமாக வச்சுக்கலாம். இல்லை பூஜை 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம். எல்லா டாய்லெட்டை வாயுவில் தள்ளியாச்சுங்க. கிச்சனை அக்னியில் கொண்டு வந்தாச்சு. போர்ட்டிக்கோ, வராண்டா, மாடிப்படி இங்கே கொடுத்துருக்குற. ஒரு சிலால் இந்த மாதிரி கோடு போட்டுருக்கிறது தெரியாமல் மாடிப்படி எங்கே சார் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த பூமி தோஷமோ, மனை தோஷமோ, நாக தோஷம், பெண் சாப தோஷம், பித்ரு தோஷம் இருந்தால்
ராமேஸ்வரம் போங்க. அடுத்த வரைபடத்தை பார்ப்போமா? வரைபடங்க. ஹாலு, 2 பெட்ரூமு, கிச்சனு, என்ட்ரன்ஸு அக்னியில் கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்களா? அருமையான பிளானு. 17:30க்கு 33. ஸோ இது வந்து சவுத்துக்கு வந்து பிங்க் கலர் அணிகிறது நல்லது. கற்கடேஸ் திருதேவன்குடி, திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க. கற்கடேஸ்வரரை பாருங்கள். சவுத் ஃபேஸிங்கு செவ்வாய் பகவான் தெய்வம், அவசியமாக போயிட்டு வாங்க. 6வது வரைபடம். வாசலை நேராக வடக்கு பக்கம் ஒரு வாசல் ஈசானியத்தில் வச்சாச்சுங்க. அக்னியில் ஒரு வாசல் வச்சாச்சு. அக்னி மூலைக்கு உண்டானவர் சுக்கிரன், ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு, அக்னி மூலைக்கு உண்டானவர் சுக்கிரன். யார் ஜாதகத்திலலாம் குரு சுக்கிரன் சேர்ந்துருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து பிறக்கும்போதே கோடீஸ்வரனாக பிறப்பாங்க. இந்த மாதிரி வாசலை வச்சு கட்டிட்டிங்கன்னா கோடியாக அந்த வழியாக வரும். அப்படியே கத்தையாக எண்ணி அந்த வீட்டுக்காரமாகிட்ட சாவியை வாங்கி திறந்து உள்ளே வைமான்னா அந்த பொண்ணு வச்சிடும். யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா சேர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். ஏன்னா இது வர்றது நல்ல வழி, நல்ல பணமாக வரும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சம்பாதிக்கிற பணம் நல்ல பணமாக இந்த வழியாக வந்து இங்கே தங்கிருச்சுன்னா கரையான் பிடிச்சி போயிருமா, தங்கி செலவே வராதான் வச்சுக்கோங்க. பூஜை ரூம் கண்ணியில் வைங்க. ஆளுக்கு கிச்சன் வாய்மூல டாய்லெட். இடரினும் தளரினும் இந்த பாடல் கேளுங்க. நெய்யும் பாலம் தயிருங்கன்ட்டு இந்த 2 பாடல் கேட்டோம்னா கத்தையாக பணம் சேரும். 17:30க்கு 34 நல்ல பிளான். 22:15க்கு 31 சவுத் ஃபேஸிங் 7வது பிளான். 3 இங்கே இருக்கணும், 4 இங்கே இருக்கணும், 5 இங்கே இருக்கணும். என்ன புரியவே மாட்டேங்குது சார், இப்படி சொல்கிறீங்களே? ஈசான மூலையில் போரு, மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க், வாயு, கண்ணியில் உயரமாக வாட்டர் டேங்க். இது ஒரு பெட்ரூம் 10க்கு 8 சிறுசா. பூஜை கிச்சன் 10க்கு 8, 10க்கு 10 ஒரு பெட்ரூம், டாய்லெட்டு. அப்புறம் அக்னி சார்ந்ததில் 6க்கு 10 மாடிப்படியோட வராண்டா. இந்த பிளான்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணி முன்னையும் பிறண்டெடுத்து உங்களுக்கு நிறைய விளக்கத்தோடு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ 7 பார்த்துட்டோம். 8 பார்ப்போம். 20:45க்கு 28 வாஸ்து அளவு. ஈசான இழுவையாக இருக்கிறது. 20:45க்கு 28 சின்னதாக ஒரு வரைபடம். இது ஒரு பெட்ரூம். ஹாலு 11க்கு 16. பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா 16க்கு 16 ஹால் போடுங்க, 11க்கு 16 ஹால் போடுங்க. ஏன்னா 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னாக்கா வீடு பெருசாக இருக்கணும்னு கிடையாது, ஹால் பெருசாக இருக்கணும். அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே யாரும் வந்தால் ரூமுக்குள்ளே போய் பேச போகிறது கிடையாது. ஹாலில் தான் வந்து எல்லாருமே உட்காந்து. இப்போல்லாம் வெராண்டாவே பெருசாக போடுறாங்க, வெராண்டாவிலே பேசி அனுப்பிடுறாங்க. ஏன்னா கொரோனா காலத்தில் வந்து வீட்டு வாசல்லே பேசி அனுப்பிடுறாங்க. அந்த வெராண்டாவும் பெருசாக போடுங்க, அதை விட ஹால் பெருசாக போடுங்க. கிச்சன் 8க்கு 10, டாய்லெட்டு, வெராண்டா. இப்போ இந்த பிளான் வந்து 20:45க்கு 28. வெளியளவு உள்ளளவு வாசு சேரணும். பொருத்தம் பார்த்துக்கணும், கவனம், எச்சரிக்கை. ஏன்னாக்கா மகர ராசிக்கு 7:30 நடக்குது சாமி, கவனம். 9வது டிராயிங். செவ்வாய்க்கு உண்டானது, தெற்குக்கு உண்டானது, பக்கத்தில் இருப்பார். 22:30க்கு 34. ஈசானத்தில் ஒரு பெட்ரூமு, டாய்லெட்டு, ஹாலு. கன்னி மூலையில் 8:30க்கு 11 ஒரு பெட்ரூமு, பீரோ, டாய்லெட்டு. ஸோ இது கிச்சன் அக்னிலேயே போட்டாச்சுங்க. வேறாண்டா நல்லா இருக்கு இல்லையா? இந்த பிளானு 9வது டிராயிங்கு. கோயிலுக்கு போக வேண்டியது கடைசியாக சொல்கிறேன். 22:30க்கு 34 நல்ல பிளானு. 10வது லாஸ்ட்டு. 19:45க்கு 50 நல்ல பிளானு. 49:45க்கு 50. இந்த பின்னாடி வந்து வடக்கு பக்கம் நிறைய காலி இடம் விட்டு ஒரு பெட்ரூம் போட்டு, கண்ணியில் 10க்கு 16 ஒரு பெட்ரூம், வராண்டா. கிச்சன் 6:15க்கு 8, டாய்லெட்டு, பூஜை, யூட்டிலிட்டி, டாய்லெட், பாத்ரூம். இந்த பிளானு கிழக்கு பக்கம் நிறைய ஜன்னல். ஐ சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராது. கேஎல் கோவில், பழனி போகணும். அறுபடை வீடுகளில் 2 வீடுகள் அவசியமாக போக வேண்டியது பழனியும் திருச்செந்தூரும். வீடு கட்டிக்கிட்டே இருக்கும்போது பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு திருச்செந்தூருக்கும். வீடே கட்ட முடியலையே, பழனி போங்க. அவர் உயரம் குறைவாக இருப்பார். என்னுடைய நண்பர் அவர், எம்பெருமான் சிவபெருமானுடைய சன். ஸோ அவர் பழனிக்கு போயிட்டு வந்தோம்னா பலவிதமான திருப்பங்களை அள்ளி கொட்டி கொடுப்பார். பெரிய நோய் இருக்குங்க, இங்கே போங்கங்க. கொரோனா வருதா, கொரோனா பயந்துக்கிட்டு ஓடி ஒழியாதீங்க. இந்த முருகனை உங்கள் வீட்டில் வந்து ஃபோட்டோவில் இருப்பார், தொட்டு கும்பிட்டாக்கா நோயே வராதுங்க, பயப்படாதீங்க. இந்த கொரோனாவுடைய நோயை பார்த்து ஓடணும்னாக்கா கால் பக்கத்துலேயே அது வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். நான் வரவான்னு கேட்கும், டக் டக்குன்னு தட்டும் உள்ளே வந்துடும். இவரை நினச்சிங்கனாக்கா வாடா காலா உன்னை இடது காலால் எட்டி மிதிக்கிறேன். யார் சொன்னால்? பாரதி சொன்னார். அது மாதிரி இடது காலிலேயே அப்படியே உரைச்சிட்டு தண்ணி விட்டு கழுவிட்டு வெளியே வந்துடலாம். கவனமாக இருக்கணும். அதனால் வந்து கொரோனாவை பார்த்து அச்சப்பட வேணாம். எல்லாருமே ஒன்று நினச்சி தவறாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னதுன்னா,
இந்த சைனாவை பார்த்து நாம் வந்து ஏசிக்கிட்டே இருக்கிறோம். அவர் அது பாட்டா வந்து திரும்பி எழுந்துச்சி உட்காந்துக்கிட்டாங்க. நாம் இன்னும் அதை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, இந்தியா ஒரு நல்ல நாடு, நாம் நல்லா இருக்கிறோம். தமிழ்நாடு அதெல்லாம் அதை நல்லா இருக்குது, நாம் சந்தோஷமாக இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கோம். இந்த நோயை நம்ம ஃபேஸ் பண்ணி விரட்டி ஓடி விட்டுருவோம், இனிமேல் இந்த உலகத்திலே இருக்காது அப்படின்னு நம்பணும் எல்லாருமே. நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? இப்போ எல்லாம் பாருங்கள், நிறைய பேர் தவறி போனாக்கா தவறி போனதனுடைய அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போயிடுதுங்க. மனிதர்களே, அன்பு பாசம் இதெல்லாம் மாறிடுச்சுங்க. தயவு செய்து வாழ்கிற வாழ்க்கை வந்து இந்த கொரோனா உங்களுக்கு எந்த விதமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குங்கிறது உங்களுக்கு தெரியலைங்க. எல்லாருமே நல்லா பேசுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் கிடையாது. ஒருத்தவருக்கு கொரோனா வந்திருக்குங்க, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். 28 டேஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க மெசேஜ் போடுறாங்க, ஐ ஆம் கோயிங், ஐ ஆம் பை பை டாட்டா சி யூ அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டால் யாருமே பார்க்க வரமாட்டாங்க. நான் போய் பார்த்தேன், உறவுக்கு சொந்தம். மக போய் பார்க்கல, கணவர் போய் பார்க்கல, நான் போய் பார்த்தேன். கணவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் சாமி கும்பிட்ற ஆளுங்கிறதுனால நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னை ஆஸ்பத்திரி மாற்றுங்க, யாருமே பார்க்க வரமாட்றாங்க, என்னை வீட்டுக்கு கூட்டி போனாங்க, நான் போகணும்னா போயிடுறேன், எனக்கு வேணாம், இந்த வாழ்க்கை வேணாம். ஏங்க, கொரோனா காலத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது மனிதர்கள் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த நோயை ஃபேஸ் பண்ணிடலாங்க. மனம்தாங்க காரணம். அதனால் வந்து கொரோனாங்கிற ஒரு நோய் இருக்குது, ஆனால் அதை நம்ம வந்து மனசுக்குள்ளே போட்டு வதச்சி மனுஷனாக கூட நம்ம மதிக்காத அளவுக்கு நம்ம மாறிட்டோங்க. ஒன்றும் தொட்டால் ஒன்றும் வந்துடாதுங்க. தயவு செய்து புரிஞ்சு அதன்படி நம்ம செயல்படுவோம். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த தமிழ்நாடு, இந்தியா, உலகத்தில் இந்த கொரோனாங்கிறது அதல பாதாளத்துக்கு உள்ளே போகிற அளவுக்கு நாம் ப்ரேயர் பண்ணுவோம். நிச்சயமாக பாசிட்டிவாக நினைப்போம். நெதம் காலையில் எழுந்தோம்னா டிவியில் போடுறதையும் பேப்பரில் போடுறதையும் நம்ம வந்து மனசுக்குள்ளே திணிச்சிக்கிட்டே இருக்கோம். நமக்கு வந்துடுமான்னு அச்சப்படாதீங்க, நினச்சா வந்துடும். காசு கிடைக்கும் வந்துடுதுல, அப்போ நோய் வந்துடுமான்னா வந்துடும், நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை இந்த கொரோனாங்கிற ஒரு பேச்சு பேசுனீங்கன்னா 101வது உங்களுக்கு கொரோனா வந்துடும். அதனால் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, அந்த கொரோனாக்கிட்டே கேளுங்க. கொரோனா கிருமியே, எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, பெரிய பிள்ளை ஆக வேண்டியிருக்கு, நான் வந்து பல வழிகளில் நிறைய கடமைகள் இருக்குது, அப்பா அம்மா வயசானவங்க இருக்காங்க, தயவுசெய்து நீ வெளியே போனாக்கா கொரோனா ஈஸியாக ஒன் ஆஃப் த கிருமி தாங்க, அதுக்கும் வந்து உயிர் இருக்குது, அதனால் வெளியே போயிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு வந்துருச்சு வெளியே போக மாட்டேங்குது மருந்து மாத்திரைங்கிறத விட பேசுங்க, வெளியே போயிருங்க. மூதேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் மகாலட்சுமிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. பிறந்தது தான் மூதேவி. அப்போ அந்த மூதேவி நம்ம வீட்டில் எப்போ வரும்? வீடு எல்லாம் கன்றாவியாக கடந்துச்சுன்னா மூதேவி வந்துடும். சுத்தமாக இருந்தால் மகாலட்சுமி வந்துருந்தோம். நம்ம வீடை சரியாக வச்சுக்கிட்டோம்னா மகாலட்சுமி வந்துடும், கொரோனா ஓடி போயிடும். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.